நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த அம்பாசமுத்திரத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மன்னார் கோயில் அழைக்கப்படுகின்ற குலசேகர ஆழ்வார் முக்தி அடைந்த ஸ்தலம். அங்கே ராஜகோபால சுவாமி திருக்கோயில். அதாவது சிற்ப வடிவுக்கு பேர் போன இடம் நம்ம திருநெல்வேலி மாவட்டம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பெருமாள் கோயில் தான் இந்த ராஜகோபால சுவாமி திருக்கோயில். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தம் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாளமாவனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இந்த கோயிலுடைய தனி அமைப்பு சிறப்பு அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, 7 அடுக்கு ராஜகோபுரம். இந்த கோயில் உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னாலே கோயிலுடைய பலிபீடமும் கொடிமரமும் நமக்கு காட்சியில் இருக்கும். அதை கடந்து நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு பிரம்ம மகரிஷியும் பிருகு மகரிஷியும் மார்க்கண்டேய மகரிஷியும் இவர்களுக்காக பெருமாள் காட்சியளித்ததாக ஐதீகம். இந்த பெருமாள், அதாவது வேதநாராயண பெருமாள், இன்னைக்கும் அங்கேயே தங்கி எல்லோருக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. இந்த கோயில் வேதநாராயண பெருமாளுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சுதை சிற்பத்தில் தான் வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு தனி சன்னதி. சுதை சிற்பம் அப்படின்றது அந்த காலத்தில் சுண்ணாம்பினாலும் வெள்ளத்தினாலும் பல மூலிகளை கலந்து இன்னைக்கும் அந்த சிற்பங்கள் தனி சிறப்போடும் தொன்மையோடும் பெருமையோடும் நமக்கு காட்சி கொடுக்கிறது. அப்படின்னா அந்த காலத்துடைய சிற்ப அமைப்புகளே தனித்துவமாக அமைந்திருக்கும். இந்த கோயிலுடைய இன்னைக்கும் பேசப்படுகின்ற தனி சிறப்பு அப்படின்னா, ஆழ்வார்களில் சிறந்த ஆழ்வாராக திகழ்ந்த குலசேகர ஆழ்வார் முக்தியடைந்த ஸ்தலம் அப்படின்னா அது மன்னார் கோயில் ராஜகோபால சுவாமி தான். இவருக்கு தனி கொடிமரம் உண்டு. தெற்கு நோக்கி காட்சியளிப்பார். தனி சன்னதி, தனி கோயிலாகவே இன்னைக்கும் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தை நீங்கள் பிரதர்ஷனம் பண்ணி வரீங்க அப்படின்னா, வடக்குல தெற்கு நோக்கி நமக்கு குலசேகர ஆழ்வார் காட்சியளிப்பார். இவர் இங்கே தான் முக்தி அடைந்ததாக ஐதீகம். அதனால முதல் சிறப்பு ஐதீகம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு பொறுத்தவரையிலும் குலசேகர ஆழ்வாருடைய சன்னதி தான். அவரை சேவிச்சு தான் நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய ராமானுஜருடைய சன்னதியும் மனவாள மாமனியுடைய சன்னதியும் சேவிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கோயிலுக்கு தாயார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, தனியாக வேதவழி தாயார் தென்மேற்குலையும், புவனவழி தாயார் ஆண்டாள். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கோயிலில் வடமேற்கில் ஆண்டாளுடைய சன்னதி இருக்கும். ஆனால் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை மட்டும் தனியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா, இங்கே நாச்சியார் தென்மேற்கில் ஒரு தாயாரும் வடமேற்கில் ஒரு தாயாரும் தனியாக வீற்றிருப்பாள். நம்ம எப்படி ஸ்ரீதேவி பூதேவின்னு நம்ம இங்கே வட தமிழ்நாட்டில் நம்ம வழிபடுறோமோ மற்ற கோயில்கள், அதுபோல் அங்கே புவனவழி தாயார் வடமேற்குலையும் தென்மேற்கில் வேதவழி தாயாரும் காட்சியளிப்பாள். இந்த கோயில் ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு கோயில் அப்படின்னா, அந்த சிற்ப வடிவத்திற்காகவே நம்ம இங்கே போய் சேவிக்கிறது ஒரு தனி மகத்துவ கொண்ட ஒரு கோயிலாக விளங்கும். இந்த கோயிலுடைய முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, குலசேகர ஆழ்வாருடைய சன்னதி தான். அவர் முக்தி அடைந்ததால இந்த கோயிலுக்கு நம்ம போய் சேவித்து வேண்டி வணங்கி நம்மளுடைய தேவைகளை கேட்குறோம் அப்படின்னா, நிச்சயமாக குலசேகர ஆழ்வார் பூர்த்தி செய்வார் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்கிறது. இந்த கோயிலுக்கு அனைவரும் சென்று குலசேகர ஆழ்வாரை வழிபட்டு வேதநாராயண பெருமாளையும் வழிபட்டு நம்ம வரோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவதாக ஐதீகம். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜிஎட் துறையிலே சனம், ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் துறையிலே சனம் சனம் சனம்.